வணக்கம் ஆல் ஆஃப் யூ நண்பா. ஒரு சின்ன ரிவ்யூ. நேற்று பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்றதை விட நேற்று நம்ம வீடியோ போட்டதை விட அந்த வீடியோ போட்டதை போய்ட்டு நான் போய் நைட்டு ஃப்ரீயாக இருக்கும் போது கேட்டேன் நண்பா. உண்மையிலே எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு அது கேட்கும் போதும். ஆனால் அப்படி பேசியிருக்கக்கூடாது. நேற்று ரொம்ப ஓவராக பேசிட்டேன். என்னால் முடிஞ்சால் அந்த வீடியோ கூட நான் டிலீட்டே பண்ணிடலான்னு இருக்கிறேன். நேற்று வீடியோ தயவு செஞ்சு யாரும் போய் பார்த்துடாதீங்க நண்பா. நான் பேசுறதுனால யாருன்னா கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா ஐம் வெரி சாரி. ஓகே, இதோட முடிச்சுப்போம். இப்போ நண்பா நேற்று பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, இப்போ நம்மள மாதிரி சின்ன சின்ன இந்த நோட்டில் எழுதுறவங்க, இந்த பேப்பரில் எழுதுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எடுத்தவொடனே அப்படியே இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயில் எழுதுகிறவங்க தான் பெரிய கெஸ்டரு அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி நண்பர்கள் 4-5 பேர் இருக்காங்க. சின்னதாக நோட் வச்சு எழுதுவாங்க, ஒரு பேப்பர் வச்சு எழுதுவாங்க. அவங்க கெஸ்ஸிங் எல்லாம் போய் பாருங்கள், அவங்க கமெண்ட் எல்லாம் பாருங்கள். ஒரு கமெண்ட் கூட ரேராக இருக்காது. கெஸ்ஸிங் எல்லாம் தெளிவாக இருக்கும், பேச்செல்லாம் நீட்டாக இருக்கும். அதனால் நேற்று அப்படி பேசினேன். இப்போ எங்களை மாதிரி இந்த மாதிரி நோட்டில் எழுதுகிறவங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பா. அவ்வளோதான், ஓகேவா? இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நண்பா ஒரே நம்பர் தான் கொடுத்துருப்போம். ஏபிசியில் ஒரே நம்பரு நமக்கு ஒன்று நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒன்று கொடுத்தோம் நண்பா. மிஸ் ஆயிடுச்சு. எங்கே பாருங்கள், நேற்று எடுத்துன்னு வந்த சார்ட் பாருங்கள். 7ஆம் தேதி நம்ம சொன்னது தான் கரெக்டாக இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியே சொல்லியிருப்போம். உள்ள நம்பர் அடிப்பாங்கன்னு. அந்த வீடியோ கூட போய் பாருங்கன்னு என்னால் சொல்ல முடியல. ஓகே விடுங்க, அதை நீங்கள் பார்க்க தேவையில்ல. கரெக்டாக ரவுண்ட் பண்ணியே சொல்லியிருப்பான். ஒன்று ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்து அடிப்பாங்க, இல்லைனா அந்த உள்ள நம்பர் அடிப்பாங்கன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன். வீடியோ நீங்கள் போய் பார்க்க தேவையில்ல. நான் நேற்று நம்ம எதுவும் அந்த சார்ட்டு மேட்சிங் பார்த்துங்க. நேற்று அடிச்ச ரிசல்ட்டு தெரியும் உங்களுக்கு. நம்மளது அப்படியே ரிவேர்ஸ்னால் இந்த நம்பர் அப்படியே செகண்ட் ப்ரைஸ் போயிடுச்சு. நம்ம சார்ட்டை பார்த்துங்க. நம்ம நேற்று நைட்டு ஃபுல்லாக இதை கேட்டு நமக்கு இன்றைக்கி சரியாக கெஸ்ஸிங் கூட எடுங்க நண்பா. சரி, என்ன பண்ணுறது? சரி, ஓகே, முடிச்சுப்போம். இன்றைக்கி கெஸ்ஸிங் போவோம் நண்பா. எட்டு 7-24 நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெய்லி சார்ட் நண்பா. டெய்லி சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு. இப்போ டெய்லி சார்ட்டில் நமக்கு போர்டில் 1 6 வச்சு இதெல்லாம் எடுத்துருக்கேன் நண்பா. எப்படின்னு நேற்று உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். இப்போ 6ன்னும் போதும் 6 நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்து 6 இந்த ஒரு லைனில் தான் இருக்குது. இதை போர்டுக்கு வச்சு 46, 76, 36 அப்படி எடுத்துருக்கேன் நண்பா இந்த செட்டு. அடுத்த 6 எங்கே இருக்கோ அதை வச்சு எடுத்துருக்கேன். அதேமாரி நமக்கு 7 வந்துச்சுன்னா 7க்குள்ளே தான் எடுத்துருக்கேன். இன்றைக்கி வீடியோ ரொம்ப பேசுதான்னு நினைக்கிறேன். சிம்பிளாக முடிச்சிடறேன் நண்பா. போர்டு தான் நம்ம இதெல்லாம் எப்படி எடுக்கிறோன்னு நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது நம்ம வீடியோலாம் போய் பாருங்கள் நண்பா. பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா சொல்கிறேன். இன்றைக்கி ரிசல்ட் தெளிவாக ஒன்று தெரிஞ்சுங்க நண்பா. இந்த சார்ட்டில் இருந்து தான் அடிப்பாங்க. இந்த 8 நாள் சார்ட்டில் இருந்து தான் இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட் அடிப்பாங்க. அதை தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், என் கெஸ்ஸிங் 2வது. என் கெஸ்ஸிங் வந்து 2வது தான். ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டு தான் நண்பா. இந்த சார்ட்டில் இருந்து தான் எடுத்து அடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு நம்பர் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கன்ஃபார்ம் ஆனாலும் இப்போ உங்களுக்கு போர்டு போர்டும் 4 டிஜிட் போர்டுக்கு இதில் இருந்து தான் நண்பா எடுப்பாங்க. இப்போ நமக்கு பிசி வேணுன்னா இந்த ஒரு 2 டிஜிட்டு, இந்த 2 டிஜிட்டு இல்லை இதுலேருந்து எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ 1 கன்ஃபார்ம் ஆகுது. போர்டு 1 கன்ஃபார்ம் ஆகுதுன்னா வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா பண்ணணும்? 1க்கு கூட இருக்கிற இந்த லைனில் 1 இல்லை, இந்த லைனில் 1 இருக்குது. 1 கூட இருக்கிற நம்பரெல்லாம் எடுத்து போர்டுக்கு வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த 1க்கு பக்கத்தில் எதாவது 4 நம்பர் தான் இருக்குது. இந்த 4 நம்பரை வச்சுன்னா உங்களுக்கு பிசி வந்துடும் நண்பா. டெய்லி நான் அப்படி தான் எடுக்கிறேன். ஓகேவா? நேற்றே பாருங்கள் 4 டிஜிட்டுக்கு நேற்று ரிவ்யூவே போத்தாவலன்னு நினைக்கிறேன். வீக்லி சார்ட்டு போயிடுவோம் டேரெக்டாக. இப்போ நமக்கு போன வாரம் என்ன நண்பா அடிச்சாங்க வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 72 அடிச்சிருக்காங்க நண்பா. 72, ஓகேவா? இப்போ நம்ம இது போன வாரம் எடுத்துன்னு அந்த சார்ட்டு இந்த ரிசல்ட்டை அப்பயே காமிச்சிருப்பான். இப்போ இந்த சார்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். புதுசாக நமக்கு எந்த நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? புதுசாக 1 வந்திருக்குங்க. ஓகேவா?
2 கூடவே 1. அப்போ இந்த 1 போதும் இப்போ நம்ம வந்து இந்த 1 சி போர்டுக்கு வச்சு எடுக்கணும். 2 கூடவே 6, இந்த 6ஐயும் சி போர்டுக்கு வச்சு எடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து அப்படி தான் நம்ம ரிசல்ட் எடுத்துருக்கோம். ஓகேவா நண்பா? நான் கொடுக்குற நம்பரு உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் போடுங்க. ஓகே, நான் அதாவது நான் ஃபோர்வேர்ட் மாதிரி சொல்லுவேன், தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அன்றைக்கி நீங்கள் ஒரு 30 ரூபீஸ்லேருந்து கொஞ்சம் மேலே ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? லிமிட்டாக போடுங்கன்னும் போது ஒரு 30 ரூபீஸ்க்குள்ளேயே போடுங்க. ரொம்பலாம் அதிகமாகலாம் போடாதீங்க நண்பா, யாரும் லாஸ் ஆகக்கூடாது, அதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா நண்பா? இன்றைக்கி வந்து பாருங்கள், 3 டிஜிட்டில் 3 நம்பர் நண்பா. 733 783 773. இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் 731. இதே தான் 1 வச்சு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா நமக்கு ஹீரோ நம்பரு ஆல் போர்டில் ஒன்று தான். இதான் நம்ம இந்த ஆல் போர்டு டெய்லியும் கொடுப்போம், போய் பாருங்கள். 1 இந்த 1 கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக வந்ததுனால எப்பயுமே அங்கே எழுதிருக்கோம் ஆல் போர்டில். எப்படியும் ஒரு நம்பர் பாஸ் ஆகும், இல்லை 2 நம்பர் பாஸ் ஆகும், ஒரு நாள் பாஸ் ஆகாமல் கூட போவோம். ஓகேவா? நமக்கு வீடியோ போடவே மனசு இல்லை நண்பா. 731 781 4 டிஜிட்டு கொடுத்துருக்கான் நண்பா. 5736 9736 5786 9786 நண்பா. ஏபிபிசி லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. 7378 பிசி 7326 நண்பா. இது வந்து என்னோடய கெஸ்ஸிங்கு. என்னோடய சப்ஸ்கிரைபர் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு பார்ப்போம் நண்பா. அவ்வளோதான், கெஸ்ஸிங் முடிஞ்சது. ஓகே பாய், நாளைக்கு பார்ப்போம் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இது நாளைக்கு ஷார்ட்டு நண்பா. அதான் ஒரு 5ஆம் தேதி வரையும் உங்களுக்கு நேற்றே காமிச்சிருப்போம் ஷார்ட்டு. நமக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மள மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்டில் வச்சு எழுதுகிறவங்க, பேப்பரில் வச்சு எழுதுகிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் நண்பா. நாளைக்கு பார்ப்போம். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்றைக்கி வெற்றி பெறுவீங்க.